நாட்டின் 75வது குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம். டெல்லி கடமை பாதையில் பிரம்மாண்ட அணிவகுப்பு ஏற்பாடு. டெல்லியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை பார்வையிடுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசு தின சிறப்பு விருந்தினரான பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், பிரதமர் மோடி ஆகியோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கலைத்துறையில் சிறந்த சேவைக்காக மறைவுக்கு பின்னர் வழங்கப்படுவதாக அறிவிப்பு. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நடிகர் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷன் விருது, நடிகை வைஜெயந்தி மாலா, பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்திற்கும் வழங்கப்படுவதாக அறிவிப்பு. மறைந்த தமிழக முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவிக்கு பத்மபூஷன் விருது, நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பாடகி உஷா உதுப் உள்ளிட்ட 17 பேருக்கு விருது அறிவிப்பு. கோவை வள்ளி ஒயில் கும்மி கலைஞர் பத்திரப்பன் உள்ளிட்ட 110 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. தெற்கு அந்தமானில் ஆர்கானிக் விவசாயத்தில் சாதனை நிகழ்த்திய செல்லம்மாள், இந்தியாவின் முதல் பெண் யானை பாகன் பார்வதி பருவா உள்ளிட்ட பெண்கள் கௌரவிப்பு. நாடு முழுவதும் மூவண்ண விளக்கொளியில் ஜொலிக்கும் முக்கிய கட்டிடங்கள். 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடு. ஜெய்ப்பூரின் பழங்கால ஆம்பர் கோட்டையை பார்வையிட்டார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். கோட்டையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஓவியங்கள், கலைப்பொருட்கள் குறித்தும் கலைஞர்களிடம் கேட்டறிந்தார். அயோத்தி ராமர் கோயிலின் மாதிரியை பிரெஞ்சு அதிபருக்கு பரிசளித்த பிரதமர் மோடி, இந்தியாவின் UPI பரிவர்த்தனை முறை குறித்தும் விளக்கி கூறினார். குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகளை நிராகரிக்குமாறு முதன்முறை வாக்களிப்பவர்களுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல். பெரும்பான்மை பலம் கொண்ட வலிமையான அரசை தேர்வு செய்வதன் மூலம் மட்டுமே தேசத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல முடியும் என கருத்து. குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் தேசிய கொடியேற்றுகிறார் ஆளுநர் RN ரவி. முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்று விருதுகளை வழங்குகிறார். குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் மின்னொளியில் ஜொலித்த அரசு கட்டடங்கள். சென்ட்ரல் ரயில் நிலையம், மாநகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. ராமர் கோயிலை கட்டி வடமாநில மக்களை பாஜக திசை திருப்புவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். சாரையா நடந்து போன இந்திய மக்களுக்கு நீங்க காட்டின இரக்கம் இதுதானா? அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பார்க்கிறாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இந்தியை திணிக்கும் வேலையை செய்வதாகவும் குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ் மொழியை புறக்கணிச்சு இந்தி மொழியை திணிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாமாலும் தொடர்ந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். மக்களவை தேர்தலில் சொந்த மாவட்டம் அல்லது பொறுப்பு மாவட்டத்தின் வெற்றி தோல்விக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை பொறுப்பேற்க வேண்டும். வெற்றியை நழுவவிட்டால் அமைச்சர் பொறுப்பை நழுவிவிடும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்ததாக தகவல். அயோத்தி ராமர் கோயில் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு அடுத்த ஆண்டு 25,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்று ஆய்வு அறிக்கை தெரிவிப்பதாக அண்ணாமலை தகவல். தமிழக கோயில்களை பாதுகாத்து பராமரித்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் தமிழக அரசுக்கு கிடைக்கும் என்றும் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் விஜய் சென்னையில் ஆலோசனை. அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பு 1 மாத காலத்திற்குள் வெளியாகும் என மக்கள் இயக்க நிர்வாகிகள் தகவல். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி உடல்நலக்குறைவால் காலமானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பவதாரணியின் அகால மரணத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். அவரது திடீர் மறைவு இசையுலகில் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர் விட்டுச் செல்லும் இடம் அப்படியே இருக்கும் என்றும் புகழஞ்சலி.
மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் விமர்சையாக நடைபெற்ற தெப்ப திருவிழா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெப்பத்தில் வலம் வர திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பணிப்பெண்ணை தாக்கிய புகாரில் தலைமறைவாக இருந்த பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மருமகள் கைது. ஆந்திராவில் பதுங்கியிருந்தவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வருவதாக போலீசார் தகவல். மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை வீடியோவை வெளியிட்டது பாஜக. மோடியை தேர்வு செய்யுங்கள் என்ற தலைப்பில் வீடியோ வெளியீடு. பாலஸ்தீனர்களுக்கு நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்லும் லாரிகளை காசாவுக்குள் நுழைய விடாமல் இஸ்ரேலியர்கள் மறியல் போராட்டம். 5 லட்சம் பேர் உணவின்றி காசாவில் தவிப்பதாக ஐநா வேதனை. கேலோ இந்தியா கூடைப்பந்து மற்றும் 1000 மீட்டர் ரிலே ஓட்டப்பந்தயத்தில் ஆடவர், மகளிர் என இரு பிரிவிலும் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாடு அணிகள். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல் போட்டிகளிலும் தமிழக வீரர் வீராங்கனைகள் 3 பேர் தங்கம் வென்றனர்.